ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாரம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 to 3 சர்விங் அளவுக்கு குக்டு ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைஸ்க்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ரைஸை குழையிற மாதிரி பிசையக்கூடாது, உதிரி உதிரியாக இருக்கணும். அதனால ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு லெமன் ஜூஸை சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ரைஸ் நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. இது ரைஸ் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் தாளிக்கலாம், இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுறதுக்கு நைட் மீதியான ரைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓவர் நைட்டே கூட இதை ஊற வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலாலாம் நல்லா ஊறி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் லெமன் ரைஸ். அவ்வளோதான். இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடுங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை போடுறேன். வேர்க்கடலையை மிக்ஸ் பண்ணிட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். அந்த வேர்க்கடலாம் லைட்டாக வெடிகிற சவுண்ட் கேட்கும். அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு இதை வதக்கணும். இதுக்கப்புறமா நான் வெந்தய பொடி சேர்க்குறேன். இதில் வெந்தயம், சீரகம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிருக்கேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா லெமன் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம போட்ட வேர்க்கடலாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸ் இதில் சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஊற வைக்கும்போது ரொம்ப மைல்டு எல்லோவில் தான் இருக்கும். அது நல்லா ஊறிடுச்சுன்னா எல்லோ கலர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நல்லா மசாலாலாம் ஊறி இருக்கும் இதில். இப்போ இந்த ரைஸ் சேர்த்துட்டு இந்த வேர்க்கடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 to 5 மினிட்ஸ் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட் தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. சுவையான லெமன் ரைஸ் ரொம்ப குயிக்காகவே ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.